ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டிஃபனுங்க. வெர்மிசிலி உப்புமா பண்ணலாங்க. இது ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு பசங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்துடலாம். அதுக்கு நான் வறுத்த சேமியா பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு பாதி அளவு, அதாவது ஒரு 100 கிராம் அளவு, 200 கிராம் பாக்கெட் அது. அதை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் 2 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துட்டேன். அது பாருங்கள், இட்லி தட்டில் இந்த மாதிரி கையில் தண்ணி, அதாவது சேமியா உடையக்கூடாது, உடையாமல் இந்த மாதிரி கையில் பிழிஞ்சு துணி விரித்து அதில் இட்லி பாத்திரத்தில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா கூட போதும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சே வேக வைக்கலாங்க. அது ஒரு 3 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும். இது சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஃபனு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். இப்போ ஒரு வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேங்க. இதுக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்காது, அதனால் ஒரு டீஸ்பூன் போட்டால் கூட போதும். ஆயில் விட்டு அது நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தி போடலாம். எப்பவும் போல் போட்டு அதை நல்லா செவக்க வறுக்கணும். அது நல்லா செவக்க வருந்ததும் பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு அரை கப் அளவு இருந்தால் போதும் பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது அவங்கவுங்க ஆப்ஷன் தான். இப்போ பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். கூடவே 2 காரத்துக்கு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா செவக்க வறுக்கணுங்க. இப்போ அந்த சேமியா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கோம்ல, அதை இதில் கூட சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துச்சு வெங்காயம். இப்போ இது கூட இதை சேர்த்துடலாம். கூடவே மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டேன். சால்ட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. உப்பு அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. கரெக்டாக பார்த்து சேர்த்துக்குங்க. கூடவே எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு தடவை பிழிஞ்சு விட்டால் போதும். அவ்வளோதான். இதை நல்லா கெட்டியாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்டு தான் நம்ம வதக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி பிரித்து விட்டு நம்ம வதக்குனா கரெக்டாக வந்துடும். உதிரியாக வந்துடுங்க. உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபோர்க்கும் தோசை திருப்பியும் வச்சு தான் நான் பிரித்து விட்றேன். இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்தா சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பிரித்து விட்டு நல்லா ரொம்ப உடையாமையும் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக குயிக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பசங்களுக்கு மார்னிங் டைமில் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. குயிக் ஈவினிங் டிஃபனுன்னா இதுதான். இது மாதிரி செஞ்சு கொடுத்துடலாங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு. ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தா உங்களுக்கு நெலிக்கோலம், சிக்குக்கோலம்லாம் எப்படி போடுறதுன்னு வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதை ஒரு தடவை பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வாசனையாக சீக்கிரமாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால அது டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். பாருங்கள், உதிரியாக சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.